சாரி, கேமரா யூடியூபர் 23 லட்சம் நவுறுது. ஐயோ என்னடா இது தப்பான டிசிஷன் தான் மாற்றி விட்ருவாங்களோ வந்தது. ஆட்டோமேட்டிக்காக வண்டி செம்ம ஸ்பீடாக போகுது. இதில் அது பாருங்கள், இதை பாருங்கள். ஆனால் 8 போடுவா கற்றுக்குறேன் இந்த வண்டியில். என்னால் முடியல. 2 மணிக்கு தான் வில் have a break for lunch. ஓகே, எப்பா இதுலேருந்து என்னை வெளில விட்டுருக்கடா, ரோடு மெயின் ரோடுக்கு காட்டுக்கடான்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். இப்போ ஃபால்ஸ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி ரைடு போகும்போது. நேற்று வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தோமா, கிளைமேட் ரொம்ப ஹெவியாக வெயிலாக இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சில்லுன்னு செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரூட்டில் ரைடு போகும்போது. ஆஹா வேறு லெவலாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் கொஞ்சம் வருத்தம் தான், அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா வந்து கூட வரல யாருன்றது. அதில் ஒரு 4 பேர் வர ரெடியாக இருந்தாங்க. பட் அவங்களுக்கு லக்கேஜோ இல்லை. சுனில் ப்ரோவும் வந்து வரலான்னு இருந்தாங்க. பட் அவருக்கு வந்து லைக் அவர் தான் எல்லோரும் லக்கேஜை கேரி பண்ணுறாரு. எல்லோரும் ஓகேனா அவரும் வந்திருப்பார். இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃபால்ஸ்க்கு வர முடியாத சூழ்நிலை. அவங்க ஒர்க்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க போல். பட் ரைடு போட இப்படி வரக்கூடாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஸ்டே பண்ணி அந்த இடத்த சுற்றி பார்க்குற மாதிரி வரணும். என்ன நினைக்கிறாங்க, ரைடுனா வண்டி ஓட்டிகிட்டு போகிறது தான். நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறது ரைடுன்றது டோட்டலாக வேறு. இந்த ரூட்லலாம் ஓட்டணுன்றது ஆசை இருக்கலாம். பட் டயர்ட் ஆகிடும். அடுத்த நாள் வெறும் ஓட்டிகிட்டு மட்டும் போகிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வர்றது அது ஒர்த்லெஸ் ஆகிரும். அதனால் நம்ம போகிறோன்னா அந்த ஸ்பாட்டோடைய ஹேப்பனிங் பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த ரைடுக்கே ஒர்த். ஸோ அவங்க மிஸ் பண்ண என்ன, நம்ம மிஸ் பண்ண முடியாது. நம்ம போய் இதை பார்த்து தான் போகிறோம். அண்டு எல்லாம் இங்கே இருக்காங்க. பட் இவங்க எங்கேயோ குளிச்சிருக்காங்க நேரத்தில். நம்ம அருவி நீர்வீழ்ச்சி. ஓகே, நார்மல் ஃபால்ஸ் எதோ போல். இங்கே நெட்வொர்க் இருந்தால் சூப்பர். ஆக்சுவலாக ஃபுல்லாக சர்வை பண்ணேன். இல்லைனா ஆஃப்லோட் பண்ணிடுங்க உங்களுடைய மேப்பை. ஆஃப்லைன் மேப் ரெடியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நான் ஆஃப்லைன் மேப் எடுத்தேன், ஆனால் எங்கேனே தெரியல. நானும் கிடச்சிருச்சா முடிஞ்ச அளவுக்கு மேப் ஆஃப்லோட் பண்ணேன். ஸோ இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு போல். எனிவேஸ் ஆக்சுவலாக செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரியுமா. இவ்வளோ நேரம் குரூப்பாக வந்துட்டு நான் எப்பயுமே வந்து தனியாக ரைட் போகிற ஆள். தனியாகவும் நாங்கள் 2 பேர் தான் போவோமே. அதுக்கு ஆக்சுவலாக கப்புள் ரைட் மாதிரி. ஸோ திருப்பி பேக் டு ஓல்டன் டேஸ் மாதிரி அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்பவே செம்ம ஃபீல். இதுதான் ஆக்சுவலாக எப்பயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா குரூப்பாக போகும்போது எல்லார் கம்ஃபர்ட்டும் நம்ம பார்க்குறோம். நம்ம மட்டும் சுயநலமாக செல்ஃபிஷாக யோசிக்க முடியாது. எல்லார் கம்ஃபர்ட்டுக்காகவும் நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் 2 பேர் போகும்போது எங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்கும். அது அங்கே பார்த்துப்போம். கோஆர்டினேஷன் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்டே பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணுறது ரைட் போகிறது எனக்கு செம்ம கம்பெனியன். அவங்க எதனாலனா அட்டை ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக உட்காந்துருவாங்க. பார்த்துக்கலாம் ஸ்பாட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி. அதுலலாம் எனக்கு செம்ம கம்பெனியன். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு திருப்பி ஒரு ரைட் செம்ம ஃபீல். ரொம்ப பேசிகிட்டே இருக்க வேணாம், நம்ம லொக்கேஷனுக்கு போவோம். ஐயோ என்னடா இது தப்பான டிசிஷன் தான் மாற்றி விட்ருவாங்களோ வந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம க்ரௌடடாக இருக்குது. வண்டி மூவே ஆக மாட்டேது, போயிட்டே வர முடியுது. ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சுல. வண்டி எப்படி விட்டு போகிறது, நோண்டாமல் இருக்காங்களா அதுதான் எனக்கு தெரியல. வேறு ஏதாச்சும் இடம் இருக்காங்க பார்க்க? வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. வியூ பாயிண்ட்ஸ் போயிட்டு லோக்கல் மார்க்கெட் போயிட்டு போகலாமா? இல்லை பார்ப்போம். வந்தாச்சு, போய் பார்த்துட்டே போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கு, போக முடியாது போல். தெரியுதா, இது ஏதோ அம்மன் கோயில் ஏதோ இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கேயும் வந்து கோயில் இருக்காங்க. எங்கே இருக்காங்க, இங்கே பார்க்கிங் இருக்குது, இங்கேயே விட்டு போகிறாங்க. ஃபால்ஸுக்கு உள்ளே பயங்கரமாக உள்ளே போகிறாங்க. இன்னும் போகிற வழியெலாம் டிராஃபிக். அதான் சொன்னார் 1.5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்னு. போயிட்டு வர முடியுமான்னு தெரில. நான் போயே தீரணும்னு இருக்கேன், பார்ப்போம். சுத்தமாக போக முடியல, வண்டி டேமேஜ் ஆகிரும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நாங்கள் ரிட்டர்ன் திரும்புகிறோம். ஏன்னா செம்ம வெறுப்பாக இருக்குது, என்ன சொல்கிறது தெரியல. இன்றைக்கி சண்டே வேறையா, ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் வர டைம், டூரிஸ்ட் விசிட்டிங் பீரியட் வேறு. அதனால் சுத்தமாக நம்மளால்
எதுவும் பண்ண முடியல, சொல்கிறதுன்னு தெரில. ரிட்டன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ கூட்டம் இன்றைக்கி என்னன்னு தெரியல. நேற்று கூட போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாட்டர்டே, இன்றைக்கி சண்டே வேறு, சுத்தமாக பாசிபிலிட்டிஸே இல்லை. புரியுது 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 புரியுது. ஏன்னா இந்த இல்லை என்னென்னா இங்கே டிராஃபிக்கை தாண்டி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டா வந்து நிறைய ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. ஏன்னா வண்டி திருப்பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க மேலே மிஸ்டேக் சொல்ல முடியாது. வண்டி மேலே ஒரு க்ரேஸு இல்லை நல்லா இருக்குது சொல்லி பார்க்கலாம், உட்காரலாம். எதனா தள்ளி விட்டுட்டாங்க, எதனா ஆயிடுச்சுன்னா கேட்க முடியாது, யார் பண்ணாலும் ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரிட்டர்ன் போகிறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறீங்களா, அட்லீஸ்ட் நான் ஒரு வியூ பாயிண்ட்டுக்காச்சும் போக பார்க்குறேன். ஸோ வெறுப்பாக இருக்குது இன்றைக்கி தான் ரிட்டன் ஆக்சுவலாக. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு விசிட் பண்ணணும்னு நினச்ச பிளேசஸ்லாம் அண்ட் இந்த ஃபால்ஸாக கொஞ்சம் போக முடியாமல் போயிடுச்சு. அண்ட் பார்ப்போம், அதான் இதுக்கு ஃபால்ஸுக்காகவே கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வருவேன். ஏன்னா வந்தவங்களாம் சும்மா ரைடுக்காகவே இவ்வளோ தூரம் வராங்க, நான் ஃபால்ஸுக்காக வர மாட்டேன்னா. இது என்னன்னே தெரில, சரியாக இருக்குது இந்த இடம். கீழே இறங்குது தெரியுதா ரைட்டில்? ஐயோ சரியான ஸ்பாட்டு. ஏன்னா எங்கே போக தெரில, பார்ப்போம். இதுதான் பயங்கரமாக இறங்குது. இருக்கு இது என்ன ஏர்பின் பெட் மாதிரி போகுது? ஏய் இதுதான் ஒரிஜினல் மாதிரி இருக்கு. இதுதான் நான் ப்ராப்பராக ஏர்பின் பெட்னு நினைக்கிறேன். இல்லை அங்கேயே போட்டிருந்தாங்களே 70 ஏர்பின்ஸ். ஆமாம், இங்கேருந்து ட்ரோன் பறக்க. ஓகே ஓகே வந்து கொஞ்சம் ஸோ கைஸ் வந்து இங்கேருந்து சும்மா ட்ரோன் பறக்க விடலாம் இருக்கும். அண்ட் பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. ரெக்கார்ட் ஆகுதா? எஸ். ஓகே தெரியுதா? இங்கேருந்து பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் நம்ம வந்தது 70 ஏர்பின் பென்ச்சு சொல்லிட்டு வரும்போது இறங்கும் போது இது பயங்கரமாக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் வேணும் போட்டிருந்தது. அண்ட் எனக்கு சரியாக தெரியல. சும்மா இங்கேருந்து நம்ம ட்ரோன் பறக்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. நீங்கள் இங்கே வரீங்கன்னா வீக்கெண்ட் அப்போ வராதிங்க, வீக் டேஸில் வாங்க. ஆமாம் கண்டிப்பாக வீக்கெண்டில் வரவே கூடாது, ரொம்ப மோசம். செம்ம. ஐயோ எல்லா ஊர்லேருந்து வராங்க இங்கே. எல்லாத்துலேருந்து இங்கே தான் வராங்களே. பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து வியூவு. பண்ணியாச்சு, இப்போ அதை பறக்கிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இங்கேருந்து பறக்குமா நான் சத்தியமாக ஐடியா கிடையாது, பார்ப்போம். டேக் ஆஃப். தெரியுதா? அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ what left. ஓகே எஸ். இறக்கிட்டு பின்னாடி போகணும்ல. ஆமாம் போ போ போ. ஹோம் ஃபோன் அப்டேட்டட். செமையாக இருக்குது. பறக்குது. ஓ வேற லெவலாக இருக்குது. நான் எங்கேயாவது காமிச்சிட்ருக்கேன். அப்படியே சுற்றி காட்டு. ஜஸ்ட் டூ அ 360 degree rotation. ஒரே செகண்ட். சிக்னல் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ நான் இந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வேற லெவலாக இருக்குல்ல? இது எந்த ஹைட்டில் பறக்குது பாருங்களேன். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பறக்குது. நான் இதை பறக்க விட்டதே இல்லை. இந்த மாதிரி ஒரு மவுண்டன் ஹில்ஸ்லேருந்து மேலேருந்துலாம் பறக்க விட்டதே இல்லை. செமையாக இருக்குது, வேற லெவலாக. ஐயோ சரியான வியூ.
just bring it back, no? ஒரு வழியாக பயம்புத்துச்சு ஆக்சுவலாக ட்ரோனு. அதாவது இது மரத்துக்கு மேலே இருந்து நல்ல வேலை ஒரு சென்சார் ஒர்க் ஆச்சு கரெக்டாக, நம்மளால் எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா வந்து அந்த ஒரு சென்சார் கரெக்டாக அதில் படாமல் காப்பாற்றிருச்சு. ஓப்பன் ஸ்பேஸில் தான் விடணும் ஆக்சுவலாக. வேறு லெவல், நல்ல வேலை. இல்லை ரிட்டர்ன் டு ஹோம் வந்துருச்சு. நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு மேலே வந்துருச்சு, புரியுதா? நான் வர வைக்கல, அது அங்கே ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து தான் வந்திருக்கோம். பட் நல்ல வேலை வந்துருச்சு. எனக்கா பக்குன்னு இருந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் அடுத்த ஸ்பாட்டுக்கு. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு 2 மணிக்கு தான் வில் have a break for lunch. ஓகே ஓகேவா? ஓகே, கிளம்பலாமா? அங்கங்கே ஹால் போடுறதுனால ஓகே ஃபைன். நம்ம ரிட்டர்னுக்கு போட்டுட்டோம். இந்த ட்ரோன் வந்து ரொம்ப ஆட்டம் காமிச்சிருச்சு. இது என்ன ரூட்னே தெரியல, சும்மா போயிட்டே இருக்கோம். கீழேருந்து இப்படி ஏறுறாங்க. இது நிறைய பேர் மேலே வர ரூட் மாதிரியே இருக்குது. சரி பார்ப்போம். மரம் விழுந்துருச்சு போல், அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்னொரு வே அமைச்சிருக்காங்க. இந்த வேல போய் சுற்றிட்டு வரணும் போல் வியூ பாயிண்ட்டுக்கு. அப்பா இன்றைக்கி என்ன எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராகவே நடக்க மாட்டேதுன்னு தெரில. போய் ரைட் எடுத்து சொன்னான் அந்த பையன். ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது, டயர்லாம் பாவம். ஏதோ சாதா வண்டியில் போகிற மாதிரி ஓட்டிகிட்ருக்கேன் இந்த வண்டியை வச்சுட்டு. இந்த ரைட்டா வந்தால் ரைட் எடுத்து வந்த ரோடு இப்படி தான் இருக்குது. என்ன தெரில, சரி பார்ப்போம். இங்கே கூட்டம் இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இதுவும் வியூ பாயிண்ட் சொல்லி கூட்டமாக இருந்தாங்கன்னா பிரச்சனை. செம்மேடு, அதான் இங்கே தான் 1 கிலோமீட்டர் தான். நாமக்கல் முள்ளுக்குறிச்சி செம்மேடு தான் நம்ம போக வேண்டியது. ஸோ லெஃப்ட் எடுக்கணும், அங்கே தான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு சொல்லியிருந்தார். அண்ட் இந்த ரைட் இருக்குல்ல, இந்த ரைட்டில் தான் அந்த மரம் வந்துருச்சு போல், அதனால் ரைட்டில் போக முடியாது. அதனால் ரூட்டு டைவர்ட் பார்த்தீங்களா, தெரியுதா? ரூட்டை டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க. அதனால தான் நம்ம சுற்றிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ போய் பார்ப்போம் எங்கே இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. 1 கிலோமீட்டர்னால் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கப்போ. ஆனால் இங்கே அந்த வியூ பாயிண்ட் எங்கேன்னு தெரியலையே. எப்போமா ஆனால் இங்கே அந்த வியூ பாயிண்ட்டு, அதான் வியூ பாயிண்ட் பார்க்குற இடம். சரி, 2 கிலோமீட்டர் எல்லா இடத்தையும் பார்க்குறேன். சரி, அது என்ன இடம் பேர்? சீக்குப்பாறை. ஓகே, சரிண்ணா தேங்க்ஸ். போனால் போகிறோம், வண்டி போகலன்னா திரும்பிட போகிறோம். லூஸ் பண்ணவா? ரைட்டுன்னாரு. ரைட்னா தெரியுது சீக்குப்பாறை வியூ பாயிண்ட். ஸோ வியூ பாயிண்ட்னா சீக்குப்பாறை இதுதான் போல். குறிஞ்சி ஹோட்டல் இங்கே ரைட்டு இதான் நினைக்கிறேன், சீக்குப்பாறை. ஸோ தமிழ்நாடு அரசு வனத்துறை சீக்குப்பாறை, இது வியூ பாயிண்ட் போல். இங்கேருந்து தெரியுதே. இறங்க. ஓகே, வண்டி உள்ள விட மாதிரி தெரியல. ஆனால் வண்டி உள்ள ஸோ கைஸ் வந்து வண்டி விட்டாச்சு, போய் பார்க்க வேண்டியதான். இறங்குங்களா? அண்ணா 100 ரூபா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 20. இதை வந்து கவர்மெண்ட்டு இதில் தான் பண்ணுறாங்க போல். ஃபாரஸ்ட்
இதில் தான். ஸோ ஓரளவுக்கு 20, ஸோ 2 பேருக்கு சேர்த்து 40 ருபீஸ் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஐயோ வேறு லெவலாக இருக்குல்ல இங்கேருந்து. அந்த மழைலாம் பயங்கரமாக இருக்குது. போய் பார்ப்போம் மேலே போயிட்டு. ஆமாம் கரெக்டான ஒரு பார்க்கிங் இருக்குது. பெருசாக நிறைய க்ரௌடட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ இதுதான் வந்து நம்ம மேலே போகிற வழி. தெரியுதா? ஏப்பா இன்னும் ஹைட் போகணும் போல். இல்லை ஹைட்டில் இல்லை, தோருக்கு வந்துருச்சு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அதான் இருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்பாட்டு. ஐயோ மொத்தமாக தெரியுது. பயங்கரமாக இருக்குங்க வந்து பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக அவங்களே கூப்பிட்டு மேலே அவங்க தான் வரல. ஐயோ சரியாக இருக்குல்ல இந்த வியூ பாயிண்ட்டு. நாங்களுக்கு இப்போ அது மேலே கூட போகலாம் போல். என்னன்னு தெரியுதா? சூப்பராக இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. மேலே ஏறான அதுக்கும் இன்னும் டாப் போக முடியும் போல். சரி பார்க்கலாம். நம்ம வந்து இங்கே வச்சுட்டு சும்மா ட்ரோனை பறக்கிட்டு பார்ப்போம். கூட போகிறோம் ட்ரோனை. அண்ட் வந்து ட்ரோன் இங்கே அங்கே இருக்குது தெரியுதா? கீழே வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஓப்பன் ஸ்பேஸ், அதனால் பிரச்சனை இல்லை. சிக்னல் கட் ஆயிடுச்சு. வந்துடும் வரலன்னா முடிஞ்சிச்சு. 60 ரூபா வரும். அங்கே இருக்கு. இல்லை இல்லை வரும் வரும் பாப்போம். அது ஒரு ஹைட்டு போயிட்டு நம்ம லெவலுக்கு போயிட்டு இறங்க. அதனால தான் ஓப்பன்லேருந்து விட்டால் கொஞ்சம் சேஃபு. வந்துருச்சா நம்மளுக்கு மேலே வந்துடும். இப்போ இறங்கும். மேலே நமக்கு மேலே இருக்கு பாரு. அதுவே ஆகும். மாமா நம்ம தெரியுதா மாமா? நம்ம தெரியும். எல்லா வீடு போஸ்ட் மேலே பார்த்து நான் யூடியூப் போடுங்களா? போடுவோம். அப்புறம் நான் கையில் கை வெட்டிடும். அப்பா வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா வாடா ராஜா. அப்படியே ஓடிடலாம் பார்க்குறியா? ஓகேவா? அதான் சிக்னல் கட் ஆயிடுச்சா, அதனால தான் அது ரிட்டர்ன் ஆயிரும். நல்ல வேலை. இதான் ட்ரில் பிஸ்னஸ் சவுண்டு கேட்டுச்சா? சரிங்க, நம்ம இறக்கிற வேண்டியதான். வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் அவங்க செம்ம ஃப்ரெண்ட்லி, செம்ம என்ஜாயபுளாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க ஃபுல்லாக கேங்காக. அவங்க ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க, கோஸ்ட் வீடியோ மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்டு என்னென்னா இங்கே எல்லாமே 20 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் ரொம்ப ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து இந்த ஸ்பாட்டை ரெடி பண்ணதுக்கு பண்ணுறாங்க போல். எல்லாருக்கிட்டையும் ஒரு 20ன்னு. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வச்சுருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஃபென்ஸ் போட்டு இருக்கு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் தெரியுதா? சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் தான். இந்த வழியை யார் வேணால் நடந்து போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நிறையா தான் இருக்குது. மற்றபடி இந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிவிட்டு இது மேலே ஏரோட கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரில, இவ்வளோ ஓப்பன் விட்டுட்டு. மற்றபடி ஓகே தான். ஸோ வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ டுவர்ட்ஸ் சென்னை தான் போகிறோம். ஸோ கைஸ், நம்ம இந்த வியூ பாயிண்ட் வந்து கிளம்பிட்டோம். அண்டியா நல்லா தான் இருந்தது. என்ன சொல்கிறது, பெருசாக ஹாப்பனிங்லாம் எதுவும் இல்லை. சும்மா ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டு. அண்ட் இங்கே நிறைய மலைங்க இருக்குது. இந்த மாதிரி செம்ம ஹைட்டில் எல்லாம் மலைக்கு நடுவில் இருக்கா இந்த ஊர்லாம். பயங்கரமாக அது லிட்டரலாக. ஸோ நம்ம ரிட்டன் போகிறோம். ஆனால் வந்து நம்ம ஏர்பின் பேண்ட் இருக்க ரூட்ஸ் எடுக்க போகிறது இல்லை. அது 20 கிலோமீட்டர்ஸ் அதிகம். அதனால் நம்ம ஆத்தூர் ரோடு போய் போகணும். நம்ம காரவழி ரோடு போனால் தான் வந்து
லைக் காரவழி ரூட் போனால் தான் வந்து நமக்கு அந்த ஏர்பின் பெஞ்ச் பார்க்க முடியும். ஆனால் அது போனால் எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவங்க லக்கேஜ் எல்லாம் இவங்க மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பாவம் அவங்களையும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது. அதனால் வந்து நான் டைரெக்டாக ஆத்தூர் ரோடு போக போகிறேன். பார்ப்போம், நம்ம கூட வந்தவங்கள வந்து பிடிச்சா பேக் அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரோடு பார்க்கும்போது இஸ்ரேல் மேன் டிடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல, அதில் வர மாதிரி இருக்கா, எனக்கு அதில் ஓட்டுற மாதிரி இருக்குது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அதில் ஃபுல்லாக சூப்பர் பைக் தான் ஓட்டுவாங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் ஓட்டலை, சும்மா அந்த ஒரு ஃபீல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். அது ஃபுல்லாக அந்த அவங்களுடைய சிட்டி உள்ளே ஓட்டுறது ப்ளஸ் அந்த மலை பகுதி தான் ஃபுல்லாக இருக்கும் ஓட்டுற ரேஸ் ஃபுல்லாக அது ஓட்டுற மாதிரியே இருக்குது எனக்கு கொஞ்சம். ஆனால் என்ன ஸ்பீடில் ஓட்டுவாங்க அதை நம்ம வந்து யோசித்தாலே, ஐ மீன் சோலோ ஓட்டும் போது வேறு தான் கண்ட்ரோல் இருக்கும். அண்டு வந்து அதில் யாரும் வரமாட்டாங்க. இங்கே நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக திரும்ப வேண்டியதாக இருக்குல்ல. ஆப்போசிட்டில் யாருனா வந்துடுவாங்களா, மிடில் யாருனா வந்துடுவாங்களா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் அவங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது, தெரியுதா? ஐயோ போய் அப்படி தான் இறங்குது, லெஃப்டில் தான் இறங்குது. ரோட்டில் தான் கண்ணு இருக்கு, ரொம்ப கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு பயப்படுறாங்க. தெரியுது சுற்றி அப்படி தான் வருது. ஆஹா, இந்த ரோட்டில் தான் கஷ்டம். இந்த ரோட்டில் வந்து பார்த்து தான் டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி ரோட்லலாம் ஈஸியாக ஓட்டிடலாம். இந்த ரோட்டில் தான் வந்து ஸ்ட்ரைட் தான், டேர்னிங்லலாம் வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி தான் போகணும். அண்ட் இது ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது இந்த ரோடெலாம் பார்க்கும்போது. ரோடே போட முடியல போல், அதனால தான் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே அங்கிள் முத்திரம் அவ்வளோதான். ஏர்பின் பெண்டு அதான் பொறுமையாக ஓட்டிக்கணும், ரிஸ்கே எடுக்க வேண்டாம். என்ன ஒரு ஓகே கரெக்டு. குடிமகன்கள் இங்கேயும் விடுறதில்ல, நல்லா ஸ்பாட் போட்டு சில் 10 ஸ்பாட்டில் சில் பண்ணிருக்காங்க. எப்பா இவ்வளோ பெரிய நல்லா ரைட்லேயே சொல்கிற மாதிரி தான். பட் எனக்கு ஜாலியாக இருக்குது. நான் குரூப்பாக இருந்தால் கூட நான் அவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும், வராங்களா இல்லையா. நீங்கள் எனக்கு அப்படி இல்லவே இல்லை, நான் பாட்டு ஜாலியாக ஓடிட்டு போயிட்டுருக்கு, அவங்க பாட்டு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பில்லியன் ப்ளஸ் லக்கேஜ்லாம் இருக்கா, அதனால் கொஞ்சம் ஹெவி ஃபீல் ஆகுது இந்த மாதிரி இறங்கும்போது. என் ஃபுல் ப்ரெஷர் என்னுடைய அந்த ரெஸ்ட்டு தான் தாங்குதில்ல, அதனால் கொஞ்சம் பெயின் இருக்கு தான். மேனேஜபிள் தான், முடியவே முடியாத அளவுக்கு நான் ஓட்டியிருக்க மாட்டேன். அதெல்லாம் போய் ஃபுல்லாக அந்த ஸ்பீடில் கார்னர் வைக்கணும்னு இருக்குது, ஒரேடியாக போயிடக்கூடாது கார்னரில். அதாவது அவங்க சீட்லேயே இல்லை, ஆக்சுவலாக அவங்க சீட்டில் தள்ளி வந்து என் சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. நான் டேங்க்கில் உட்காந்துருக்கேன் லிட்டரலாக, அதனால தான் என்னால் சுத்தமாக ஓட்ட முடியல. எப்பா இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஆ ரைட்டா லெஃப்டில் ரைட் தான் காட்டுது, ஆனால் சென்னை ஆத்தூரில் லெஃப்டில் காட்டுது. எதுக்கு போட்டிருக்கேன்றது பற்றி பாரு. ஆத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது, நீ ஆத்தூரே போ. ரைட்டு தான், ஏன் அப்படி காட்டுறா சென்னை ரூட்டு? வெள்ளங்கதும் இல்லையே அப்படி. ஓகே இது யாரோட லொக்கேஷன்? அவங்களோட லைவ் லொக்கேஷன் வச்சு போட்டியா? இல்லை அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷன், ஆனால் இதுதான் போன ஆத்தூர் போய் போகுது. எவ்வளோ கிலோமீட்டர் வருது அதில்? 61. லெஃப்ட்டு 69 காட்டுது. சரி ஓகேவா, ரூட்டு கரெக்டாக பார்த்துட்டே வா. ஸோ
ஆனால் இங்கே வந்து ரைட்டு போட்டிருக்கு, நம்ம லெஃப்ட் போட்டிருக்கு, நம்ம ரைட்டில் போகிறோம். கரெக்டாக தெரில, பார்ப்போம். பார்த்துக்கோ, கரெக்டாக போதா? ரூடு கரெக்டாக மாறிடுச்சு, எப்படி தான் போகுதுல்ல? 61 61 கிலோமீட்டர்ஸ். சரி, ஓகே. இது 61 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. ஆனால் ஓகே, அதான் இங்கே 61 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆனால் வந்து அங்கே மேலே போர்டில் பார்த்தீங்கன்னா 69 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் ரோடு தான் போட்டிருக்கு. ரைட்டில் சென்னையோ ஆத்தூர் எதுவுமே போடல. சரி, ஓகே, வந்தாச்சு. கூகுள் மேப்பை நம்பி போகிறேன், பார்ப்போம். இங்கெல்லாம் ஏர்பின் பேண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டு தான் ரோடு சொன்னான். இங்கேருந்து எல்லா இடமும் வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரு பீக்காக தான் இருக்குது. ஏதோ கப்பலில் தேய்ச்சி வராங்க. எப்படி என்னண்ணே? எப்படி காட்டுது பாரு, கீழே தானே காட்டுது. இதுதான் கீழே ஆகுது, இதுதான் இங்கே வருது. ஆனால் நம்ம இப்படி தான் இந்த மேப் அப்படியே டேர்ன் ஆகிட்டு இருக்கோம், கீழே தான் போகிற மாதிரி. கரெக்டாக தான் போகிறோம். இரு கைஸ், நான் வந்து இன்னும் இதுலேருந்து வெளியில் வரல. இது என்ன ரூட்னே தெரில. செம்ம கடுப்பாக இருக்குது, செம்ம ஸ்டீப்பாக இறங்கிட்டு இருக்கு. மலை கீழே இறங்குறன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இதெல்லாம் பழைய காலத்து ரோடு போல். கொல்லிகளுக்கெலாம் கண்டினியூஸ் ஸ்ட்ரெயிட்டு சொல்லுது பாருங்கள். செம்ம ஸ்டீப்பாக இறங்கிட்டு இருக்கு. இந்த ரைடில் இந்த ரூட்டில் கடந்த ஒரு ½ ஒரு வண்டியும் வரல. வண்டிங்களே வர ரூட்டே இல்லை. ரோடு மட்டும் ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்க. தெரியாதனமாக இந்த ரூட் எடுத்தோன்ற மாதிரி இருக்குது. கடுப்பாயிட்டுருக்கு என்னடான்ற மாதிரி. தெரிஞ்சவங்க ஆக்சஸ் பண்ணலாம், நம்மளாலாம் இதில் முடியல. ஐயோ, ரோடா இதுன்ற மாதிரி இருக்குது. வண்டியே ஆட்டோமேட்டிக்காக வண்டி செம்ம ஸ்பீடாக போகுது. இதில் அது பாருங்கள், இதை பாருங்கள். நான் 8 போடுவா கற்றுக்குறேன் இந்த வண்டியில். என்னால் முடியல. எவ்வளோ ஸ்டீப் தெரியுமா? அப்படியே விட்டா ஓடிற வண்டி வெளியில். நான் பிரேக்கெலாம் நாசமாக போயிடுச்சு. அதை விடுங்க, செகண்டரி. இங்கேருந்து வெளில போனால் போதும்னு இருக்கேன். ஐயோ, இதை பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். இப்படி போய் வளக்குழி பட்டி கீழே வந்துட்டோம். ஏதோ ஊரே காணோம். இதே ஊர் மாதிரி இருக்கு. ரோடு எங்க இதோ இருக்கா? ஊருக்குள்ளே ரோடு போதா? ஏதோ கீழே இறங்கியிருக்கேன், என்னன்னு தெரில. ஆனால் சாத்தியமாக முடியல. ஓரளவுக்கு ரோடு லெவல் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மலையிலேருந்து இறங்கிட்டோம். அந்த மலையிலேருந்து ஐயோ ரொம்ப மோசம்டாப்பா. 10 பேர் அந்த மலை தெரிதா? அந்த மலை ஃபுல்லாக இறங்கியிருக்கேன் இப்போ இதில். அதுவும் வந்து இதெல்லாம் ரோடே எப்படி போடுறாங்க தெரியல. ரோடே போட்டிருக்க வேணாம். இந்த கூகுள் மேப்பில் எப்படி காட்டுதுன்னு தெரில இந்த ரோடெல்லாம். ஐயோ, ஒரு 8 கிலோமீட்டரை கட் பண்ணுறதுக்கு ஒரேடியாக முடிச்சு விட்டாங்க. என்னால் முடியல, எப்பான்னு இருக்கு. ரொம்ப நேரமாக ட்ராவல். 1:52 ஆகுது கரெக்டாக டைம். இப்போது லிட்ரலாக கிட்டத்தட்ட 1 ஹவராக நான் மலையிலேயே இறங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டு தானே? ஐயோ, இது வேறு சீட் என்ன தெரியாது. ரோடு ஸ்ட்ரைட்டு தான், எங்கேயும் ரோடே இல்லை. எப்பா இதுலேருந்து என்னை வெளில விட்டுருக்கடா. ரோடு மெயின் ரோடுக்கு காட்டுக்கடான்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். இது ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவல் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ரோட்லலாம் எப்பா நைட்லலாம் வந்து மாட்டினா இன்னும் அவ்வளோதான் சுத்தம். அங்கேயோ ஒரு போர்டு போட்டிருந்தது. அந்த போர்டு பார்த்திங்கன்னா அந்த மலை இருக்குல்ல, அந்த ரூட்டில் வருது போல் அந்த போர்டு. நான் வந்து அந்த 8 கிலோமீட்டருக்காக இந்த போர்டு நானே கூகுள் மேப்பை பொறுத்து இந்த ரோட்டில் வந்துட்டேன் பாருங்கள். அதில் மறுபடியும் ரோடு முடிஞ்சிச்சு.
ரோடு இல்லை. எரியுதெல்லாம் சரியான வெயில். இறங்கிட்டு அது தெரிஞ்சிருச்சு இறங்கிட்டோம். ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சில்னஸ்லாம் போயிடுச்சு. இந்த ரோட்லலாம் வண்டி என்ன ஆகுது. ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கேருந்து சென்னைக்கு மேப் போட்டு பறக்க வேண்டியதான். சுத்தமாக முடியல ஏப்பா. ஆனால் ஒரு வழி வந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. டூர் மெயின் ரோடு. இந்த ரோடு ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த ரோடு தாண்டி போகணுமே. அவங்க இப்படி போயிட்டாங்களே அயபூசா. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்ல அந்த ரோடு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம் சென்னை. இன்னும் 305 கிலோமீட்டர்ஸ். எப்பா இந்த ரோடு வந்து நான் போகும்போது காமிச்சிருப்பேன். அவங்க ஆக்சுவலாக அயபூசா நம்ம கூட வந்து அந்த இடத்துல நம்ம இப்போ வெளில வந்தாலும் அந்த ரோடு வழியாக வந்தாங்க உள்ளே. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இந்த ரோடை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். எப்போ ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் வந்து அவங்கள ரீச் பண்ண இன்னும் டைம் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இவங்க பேக்கை கொடுக்கணும் இது பண்ணுறாங்க. பேக் இருக்குது, அதான் ஒரே ஒரு பிரச்சனை. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய் அவங்கள பிடிச்சி அவங்ககிட்ட பேக்கை கொடுத்துருவேன். ரோடில் இருக்கோம் நம்ம. இங்கேருந்து அவங்களோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ தான் சாட போயிருக்காங்க. போய் பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்தாச்சு அப்பா. இந்த ஹைவே பிடிக்கிறதுக்கு தாங்க எவ்வளோ போராட்டம். எங்கேருந்து வந்து எவ்வளோ இந்த ரைட் எடுத்துருக்கலாம். சரி ஓகே பரவாயில்ல. அங்கே இருக்கும் போயிட்டு வந்தான். முடியலை. சோதனை மேலே சோதனை இந்த ரைட் ஹைவே பிடிக்கிறதுக்கு. ஒரு வழியா ஹைவே. ஓகே ஓகே. நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகும்போது ஃபஸ்ட் டோல் வந்துட்டோம். அப்பா என்ன டோல் இது? நம்ம ஆல்ரெடி மீட் பண்ண டோல் தான் நினைக்கிறேன். வந்து நான் லாஸ்ட்டில் வீடியோ எடுக்கல. அண்ட் நம்ம எங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் நேற்று அங்கேயே வந்து நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டோம். நான் சொன்னேன்ல அவங்க ஆக்சுவலாக லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நாங்கள் கரெக்டாக வந்து பிடிச்சிட்டோம் எல்லாரையும். நம்ம வந்த ரூட்டில் தான் பைக்கில் வந்தவங்களாம் வந்திருக்காங்க. காரில் வந்த ஒரு சுனில் ப்ரோ வந்து தனியாக நல்ல ரூட்டில் வந்திருக்காரு. நம்ம எவ்வளோ மோசமான ரூட்டில் வந்தோமோ அதில் தான் வந்து நம்ம பைக் ரைடர்ஸ் எல்லாருமே அதில் தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அவங்கள பிடிச்சாச்சு. சரி ஜஸ்ட் கேஎஃப்சியில் அவங்களுக்கு என்ன குடிக்குமோ வாங்கிட்டு போக வேண்டியதான். சாரி போகலாம். சரி என்னடி பண்ணுற? அண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடியே கிளம்பிட்டாங்க. எல்லோரும் வந்து போயிட்டுருப்பாங்க. மறுபடியும் போய் கேட்ச் பண்ணிக்கணும் போல். ஏன்னா பார்ப்போம். சரி வந்துடுறோம் ப்ரோ சொல்லியிருக்கேன். ஸோ போய் நம்ம அவங்கள கேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நானே எதிர்பார்க்கல இந்த இடத்துல பிடிச்சிட வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தான் ஆச்சு அங்கே இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இங்கே மேட்ச் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம 10 hour தான். ஒரு லிட்டர் கிளாஸ் பைக் தான். சாரி கேமரா 23 லட்சம் நவுறுது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யூடியூப் பண்ணுறாங்க. வண்டி ரேட் எல்லாமே மேபி இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க போல். ஸோ அதான் நம்ம வந்து லிட்ரலாக 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். அப்படி இருந்தோம் வந்து இவங்களை எங்கே பிடிச்சது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே சூப்பரான்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ திருப்பியும் பிடிக்கணும் அவங்கள. ஆனால் இந்த மாதிரி பிடிக்கிறது இல்லை. அவங்கள தாண்டியே போகணும், வீட்டுக்கு போகணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு early-ஆ போக பார்ப்போம். பேக் நான் கலெக்ட் பண்ணிப்பேன் சுனில் ப்ரோ கிட்ட. நான் இப்போ அவங்க பேக்கை கொடுத்தாச்சு. ஸோ அந்த லக்கேஜ் பிரச்சனைலாம் இல்லை. அதனால் நம்ம இப்போ ஃப்ரீயாக போகலாம். பறக்க வேண்டியது தான். ஆனால் பார்த்து போகணும், ஏன்னா அவங்க இருக்காங்க அதனால்.